வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாஸ் ஒரு யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை நெய் ஒரு ஸ்பூன் விட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்து நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கிருஷ்ணருக்கு எப்போவுமே அவலில் செய்கிற பலகாரங்கள் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சமாக வறுபட்டால் ஓகே. இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது அவலை நம்ம நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்த அவலை நம்ம தேங்காய் கூட சேர்ந்து நல்லா கலந்து விடலாம். அடுத்தது நாட்டு சக்கரை, நீங்கள் மண்டவெல்லம் கூட எடுத்துட்டிங்கனாலும் ஓகே. நாட்டு சக்கரை 1 கப் அளவு நம்ம அவல் எடுத்தோன்னா 1/4 கப் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். கூடவே நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம உருண்டை கரெக்டான இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பரட்டிக்கலாம் நல்லா. அடுத்தது நம்ம ஏலக்காய் தூளை மேலால் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இப்போ நமக்கு அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு டிஷ் என்னென்னா கடலமுத்து உருண்டை. கிருஷ்ணருக்கு வச்சு நம்ம கொண்டாடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிருதுவாக இருக்குது. அடுத்தது கடலமுத்து உருண்டை. கடலமுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து பொட்டு எடுத்துட்டு நல்லா பொட்டு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா நாட்டு சக்கரை 1 கப் கடலமுத்துக்கு 1/2 கப் சர்க்கரை போட்டால் போதும். அதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. அதை ஒரு தட்டத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி தருன்னு இருக்கணும். இதே ஒரு தட்டத்துக்கு மாற்றி நெய் சேர்த்து நல்லா நாம்பி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துடலாம். ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போதுக்கு நம்ம கடலமுத்து உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.